நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளுடன் தேசிய பழங்குடியின தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதியை உலக பழங்குடியினர் தினமாக அனுசரித்து வருகிறது. அந்த வகையில் கூடலூர் அருகே நடந்த விழாவில் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரம்பரிய வாத்தியங்கள் இசைத்து ஊர்வலமாக வந்த பழங்குடியின மக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கு புத்தக பைகள், பென்சில் பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டன. விழாவில் உரியடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகளும் நடைபெற்றன. இதேபோல் சத்தியமங்கலம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள ஊராளியில் மக்கள் சங்கம் சார்பில் ஆண்கள், பெண்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய இசைக்கேற்ப பழங்குடியின மக்கள் நடனமாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்ணை பழங்குடியின கிராமத்தில் தேசிய பழங்குடியினர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பழங்குடியின கிராமங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கேக் வெட்டியும் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடியும் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.